காலேஜ்லேருந்து செம்ம பசியோடு வரும்போது சுட சுட ஒரு பிரெட் ஆம்லேட் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க? நான்லாம் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் சாப்பிட்ருவேன். ஒரு ஃபில்லிங்காக டேஸ்டியாக இருக்கிற பிரெட் ஆம்லேட் வீட்டிலே எப்படி ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற மின் சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். 2 முட்டையை 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். ஒரு தோசைக்கல்லில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்து முட்டையை நல்லா பரப்புற மாதிரி ஊற்றிக்கணும். 2 பிரெட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணுறேன். பிரெட் ஆம்லேட்டுக்கு எப்போவுமே சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணுங்கள். பேக்கரி பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். பிரெட் ஆம்லேட் வந்து நமக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது. சென்டராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மின்ட் பேஸ்ட்டை சேர்த்து அப்படியே அழகாக திருப்பி 2 நிமிஷமும் ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் ரெடி. இப்போலாம் வீட்லேயே இதை செஞ்சு சாப்பிட முடியும். ஒரு காலத்தில் இது வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ ஈஸியாக பிரெட் ஆம்லேட் செய்கிறதுன்னு இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக பிரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.